வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3 ராகுவும் 9 கேதுவும் இருந்துச்சு. இந்த 3 ராகு 9 கேது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு வந்து நன்மைகள்லாம் நடந்திருக்கும், தீமைகள் அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நிறைய கஷ்டங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால உங்களுக்கு வந்திருக்கலாம். அதே நேரத்தில் 6ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவானால் வந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனியும் 6ஆம் இடத்துல குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உழைப்பு ரொம்ப அதிகமாக கொடுத்து, ஆனால் அது மூலமாக கிடைக்க வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி உங்களோட தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். உங்களுக்கு வந்து பெரும் கஷ்டங்கள், அதாவது லைஃப்பில் வந்து உழைச்சிட்டே இருக்காங்க, இன்னும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து கொடுத்தாலும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தனால, இது வரைக்கும் இருந்தனால எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்குற மனப்பக்குவமும் தைரியமும் உடல் வலிமையும் 3ஆம் இடத்துல ராகு வந்து இவ்வளோ நேரம் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு ராகு. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல கேது இருந்தால வந்து நிறைய தெளிவை கொடுத்துருக்கோம். யார் யார் எந்தெந்த கேரக்டரு எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்காங்க, எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தர்ம சிந்தனைகளை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அவர் வராரு. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு வராரு. இப்போ வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகும் 8ஆம் இடத்துல கேதும் இருக்கனால வந்து என்ன மைனஸ்ங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். என்னன்னா நம்ம 2ஆம் இடத்துல என்ன சொல்லுவோம்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். 8ஆம் இடம்ங்கிற ஆயுள் ஸ்தானம். சிம்பிளாக ஒரே வரியில் சொல்கிறேன். ராகுங்கிறவர் வந்து எதையும் வந்து விரிவுபடுத்துகிறவர், கேதுங்கிறவர் குறைக்கிறவர். அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் மட்டும்னா பெருங்கஷ்டம், பெரும் துன்பம், கவலைகள் எல்லாத்தையும் குடிக்கிற 8ஆம் பாவம். அதிகமாக பேசி நீங்களே பிரச்சனை மாட்டிக்கிடாங்கிறத இந்த 2ஆம் இடத்தாகவும் 8ஆம் இடத்துக்கு எதுவும் சிம்பிளாக சொல்ல வர்றது அதுதான். அதிகமாக பேசி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பெரும் கஷ்டத்துக்கும் பெரும் துன்பத்துக்கும் ஆளாகக்கூடாதுங்கிறது தான் இந்த 2ஆம் இடத்தாகவும் 8ஆம் இடத்துக்கு எதுவும் சொல்ல வர்றது. அதுக்காண்டி ரிஷபராசிக்காரங்க நான் பேசாமல் இருங்கன்னு சொல்ல வரல. 2ஆம் இடத்துல இருக்க ராகு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாக்கில் வந்து ஒரு விஷத்தன்மையான கொடுப்பாரு. என்னன்னா வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கும் உங்களை தூண்டுவார். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடங்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இரட்டைத்தன்மை உள்ளது. அதாவது இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டும் பேசுவாங்க. ஏன்னா வந்து ரிஷபராசிக்கிறவங்க அது கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து எல்லாரும் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வாதாடுற மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கமும் வாதாடுற மாதிரி பேசுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ராகு வரனால அந்த மாதிரி பேசுனால கூட வந்து ஒரு சில நேரம் வந்து அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சில் கவனம் இருந்தால் போதும். எந்த வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பக்குவம் அறிஞ்சு பேசுங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல கேது வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அவர் தான் வந்து உங்களுக்கு யோகக்காரகன். உங்களுக்கு நல்லது அதிகமாக பண்ணுற ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் தான், சனி பகவான் தான். அவர் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்காரு, 8ல் இருக்காரு. அதாவது உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க வந்து உங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி நல்லது கிடைக்கும்? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் மறைஞ்சிருக்கனால வந்து அவரால் வந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே கஷ்டம் இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 8ஆம் இடத்துல வந்து கேது போகிறாங்க, நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக சிந்தனைகளை வந்து தூண்டுவார். நிறையா வந்து உங்களுக்கு கோவில் குளம் அப்படின்னு போக வைப்பார். கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அளவு கடந்த மனக்கவலைகள், கஷ்டங்கள் இது வந்து கொடுப்பாரு. அதாவது எவ்வளோதான் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக மன தைரியமாக இருந்தாலும் வந்து 8ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ கேது வரனால உங்களோட மன தைரியம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். கொஞ்சம் உங்களோட நிலையை வந்து குழப்பமான நிலையை வந்து உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி உங்களை சிந்திக்க வைப்பார். உங்களோட மனசை பார்த்தீங்கன்னா கவலைகளால் வந்து அலைபாய விடுவார்னு சொல்லலாம்.
சரி, இப்போ ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இதுவரைக்கும் வந்து நீங்க ஒரு 5000 வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கூட வந்து ஒரு 6000, 7000 அந்த மாரி வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தனத்த வந்து கூட்டி குடுப்பாரு. ஏன்னா ராகு பகவான்கிறவர் வந்து கொடுக்கிறவர் தான். ராகு பகவானால அது மாரி கொடுக்கவும் முடியாது, கேது பகவானால கெடுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துல வந்து இப்ப ராகு வரனால தனத்த வந்து கூட்டி குடுப்பாரு. செல்வத்துக்கு வந்து பஞ்சம் வைக்க மாட்டாரு. ஆனா, அதே நேரத்துல வந்து உங்களுக்கு 8ஆம் இடமும் வலுவா இருக்கனால, உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வருமானம் ஈட்டுறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ செலவுகளும் உங்களுக்கு எதிர்பாராத விதமா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சில பேர் புலம்புவீங்க. நான் 10,000 வாங்கிட்டு இருக்கும்போதும் இதே செலவு தான் வந்துச்சு. இப்ப நான் அதோட சம்பளம் அதிகமா வாங்குறேன். அதே செலவு தான் திரும்ப வருதுன்னு ஒரு சிலர் புலம்புவீங்க. ஆனா, அதே நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவம்ங்கிறது குருவோட வீடு தான். அவரே தான் உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு அதிபதியா வரனால, உங்களுக்கு வந்து கஷ்டங்கள், போராட்டங்கள் எவ்வளவோ இருந்தாலும், உங்களுக்கு வந்து இறுதியில அதாவது கடைசில பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படின்னு பார்த்தா உங்க பக்கம் தான் வந்து நிக்கும். நீங்க வந்து ஒரு காரியத்த நெனச்சு இருந்தாலும் இது போராடுனீங்கன்னா, போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆனா, அதுல வந்து கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் இருக்கும். ஆனா, நீங்க எடுக்கக்கூடிய வெற்றிய விட நீங்க எடுத்த போராட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஒரு விஷயத்தையோ, இல்லாட்டி ஒரு காரியத்தையோ நெனச்சு வந்து அதுக்காக நெறைய முயற்சிகள் எடுப்பீங்க. நெறைய கஷ்டங்கள், எவ்வளோ தடைகள், தடுமாற்றங்கள் வந்தாலும் வந்து அதுக்காண்டி நெறையா வந்து போராடுவீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் நெனச்சது எதுவுமே நடக்கவே இல்லையே! அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா நீங்க வந்து நெனைக்கும்போது தான் அதுக்கான வந்து உங்களுக்கு நீங்க நெனச்சு நடக்கக்கூடிய அறிகுறி வந்து உங்களுக்கு அப்பதான் வந்து உங்க கண்ணுக்கு தென்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நெறைய கஷ்டங்களுக்கு பிறகு நீ எப்படா இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு நெனைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சரி, இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ரிஷப ராசியில பிறந்த எல்லாருக்குமே இருக்குமா? அப்படின்னா வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கோச்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜனன ஜாதகத்த எடுத்துட்டோம்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த அதாவது கேது புத்தி, சனி புத்தி, இல்ல கேது தசை, சனி தசை இந்த மாரி நடக்குதோ, அவங்களுக்கு தான் இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்க தான் வந்து இப்ப உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து நம்ம தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழிலுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதாவது சனி பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு மந்தமான நிலைமையில தான் போய்க்கிட்டு இருக்கும். அதே மாரி வந்து தொழில நம்பி வந்து நெறைய பேர் கடன் வாங்கியிருக்கலாம். இல்லாட்டி வீட்டுக்காண்டி நெறைய கடன் வாங்கியிருக்கலாம். கடன் சுமைய வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும், கடந்த ஒரு சில வருடங்கள்ல வந்து. ஏன்னா வந்து உங்களுக்கு 6ல குரு இருந்துக்கு 6 குருவே பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து கடன்லயோ, இல்லாட்டி நோயிலயோ தள்ளியிருக்கும். அதே மாரி சனி பகவானும் இப்ப 8ல இருக்காரு. அத வந்து தீவிரப்படுத்தியிருப்பாரு. ஸோ, இந்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கடன் சுமை வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு தனத்த வந்து கூட்டி குடுக்கறனால, கொஞ்சம் அதிகரிச்சு குடுக்கறனால, நீங்க வந்து கடன் சுமைகள குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, அடுத்து நம்ம வந்து இந்த கணவன், மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து இப்ப கொஞ்சம் சிக்கல்ல தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6ஆம் இடமும் சரியில்ல, 8ஆம் இடமும் சரியில்ல. அதனால பார்த்தீங்கன்னா, கணவன் அல்லது மனைவி இவங்க 2 பேரோட உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இல்ல உடம்புலாம் நல்லா தான் இருக்கு அப்டின்னா வந்து, நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க. யாராச்சும் வந்து கணவனோ அல்லது மனைவியோ வந்து நீங்க விட்டு குடுத்து போறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைய வந்து கண்டிப்பா குறைக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப ராசிக்காரங்க விட்டு குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா விட்டு குடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து உங்க பக்கம் இருக்கிற அதிகப்படியான நியாயத்த பேசுவீங்க. அதே மாரி இந்த சமயம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல ராகு வேற வரனால வந்து ரொம்ப அதிகமான வார்த்தைகள் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. யூஸ் பண்றது வந்து நீங்க உங்களோட வார்த்தைகள வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. அதனால வந்து பிரச்சனைகள் அதிகமாகறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, ரிஷப ராசியில படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து குழப்பமான மனம் உண்டாவறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகுங்கிறது வந்து நெறைய வந்து உங்கள பொய் சொல்ல வைக்கும். காலேஜ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. சும்மாவே போய் நெறைய சொல்லுவாங்க. அதுலயும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த படிப்புல அப்படிங்கிறது வந்து ஆர்வம்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. நீங்க வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது கொஞ்சம் நன்மை பயக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க ராகு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து ஒரு சில சோம்பேறித்தனத்த உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து கண்டிப்பா உண்டு பண்ணுவாரு. நான் ஏற்கனவே இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா, நீங்க கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் வந்து வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவா இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் நானு.
அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயும் போகிறதும் சரி, எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து சொத்து பிரச்சனைகள் இல்லாட்டி எதுவும் பத்திரம் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை டைப் பண்ணுங்கள். இல்லை வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஜாதகம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் பார்க்குற வீடியோலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட ஜாதகம் வந்து ஜாதக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பிறந்த தேதி, பிறந்த டைம், நீங்கள் பிறந்த ஊர், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.